exercise 6.1 match the following. First நம்ம flow chart எழுதும்போது இந்த மாதிரி arrow mark symbol போட்டோம்னா என்னன்னா it shows the direction of flow. அதாவது எங்க இருந்து எங்க போகுது. இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்ல இந்த மாதிரி நம்ம ராம்பஸ் போட்டோம்னா இது இந்த பக்கம் போகுதுன்னா எஸ் ஆ நோவா. இந்த பக்கம் இந்த மாதிரி போட்டோம்னா எஸ். So this is it shows the direction of flow. கிளியரா? This is அடுத்ததா இந்த மாதிரி இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா this is start and end. ஆரம்பிக்கிறதுக்கும் முடிக்கிறதுக்கும் நம்ம இந்த சிம்பிள் போடுவோம். This is start and end. This is second one. Third one பாத்தீங்கன்னா parallelogram. Parallelogram எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா input and output. நெக்ஸ்ட் fourth. This is rectangle. Rectangle எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது நம்ம அங்க பண்றோம். ஓகேவா? இந்த இந்த ஃபார்முலாவை நான் அங்க போடுறேன். எஸ் ஆர் நோ கிடையாது. நான் இந்த ப்ராசஸ் பண்றேன். ஸோ திஸ் ரெக்டாங்கிள் இஸ் ஃபார் ப்ராசஸிங். இதை நீ பண்ணு அப்படின்னு நம்ம சிஸ்டத்தை நம்ம சொல்றது, ப்ரோக்ராம் பண்றது, ப்ராசஸ் பண்றது. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ திஸ் இஸ் அ ப்ராசஸிங். பாருங்க இந்த சிம்பிளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். சரியா? திஸ் இஸ் டெசிஷன் மேக்கிங். திஸ் இஸ் டெசிஷன் மேக்கிங். ஆனா நம்ம முன்னாடி இருக்கிறது சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னா நம்ம அது இன்புட் கொடுத்துட்டோம். நம்ம அதை ப்ராசஸ் பண்ண சொல்லிட்டோம். இது வந்து டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங்க்கு நம்ம என்ன போடணும்? ராம்பஸ் போடணும். திஸ் இஸ் ஃபார் ஃபிஃப்த் ஒன். அதுவே நம்ம ஃபோர்த் ஒன் ரெக்டாங்கிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸிங். இது செய்யி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? டெசிஷன் ரெக்டாங்கிள் போடுறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து இட் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. செகண்ட் ஒன் சி. தேர்ட் ஒன் 3 பார்த்தீங்கன்னா ஏ. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பி. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா டி. ஸோ புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்களா? புக்கில் இது ஏ பி சி டி 1 2 3 4 5 கொடுத்துருந்தாங்கன்னா ஏ இஸ் ஒன் இஸ். ஸோ ஐ திங்க் புக் ஆன்சர் இஸ் ராங். இதுதான் கரெக்ட். ஓகே.